கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனானவர் இரவு முழுவதும் கூட இருந்து வழிநடத்தி இந்த காலை வேளையிலே கூட அவருடைய பாதத்தின் அருகே வருவதற்கு தேவன் கிருபை தந்தார். எத்தனையோ ஆபத்தான காரியங்கள், வேதனை நிறைந்த உலகத்தில், பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் போதும் என்கிற நிலைகள் வரும்பொழுது கூட இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அநேக நேரங்கள் அவருடைய கரமே நமக்கு துணையாக இருந்து நடக்க முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகிற நேரங்களில் தூக்கி சுமக்கிற தேவனாய், கரம் பிடித்து நடக்கிற தேவனாய், அழும் பொழுது கண்ணீரை துடைக்கிற தேவனாய், நம் அனைவரோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த பெரியவரை நோக்கி நாம் பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார் என்றால் உண்மையாவே அவருடைய இரக்கம் நம் மீது இருக்கிறது. அதற்காக இந்த காலை வேளை நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் மறக்காத ஒரு தேவன் கூட இருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலே, நீ என்னால் மறைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் இந்த நாள் வரைக்கும் மறக்காதபடி தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே அவருடைய கண்கள் நம் அனைவரையும் பார்த்து கொண்டு இருந்தது. அன்று பார்த்து கொண்ட கண்கள் இன்று வரைக்கும் நம்ம மீது நோக்கமாய் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கண்கள் மரண பரியந்தம் நம் அனைவரையும் நடத்துவதற்கு போதுமான கண்களாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய இரக்கம் நம் மீது இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம் நம் மீது இருப்பதினால் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அவருடைய இரக்கம் நம் மீது இருப்பதினால் மாத்திரம்தான் இம்மட்டும் அவர் கைவிடாதபடி அவர் நமக்கு துணையாளராக இருந்தார். எத்தனையோ உறவுகள் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி எத்தனை வாக்குறுதிகளை சொல்லி அன்பான வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஏமாற்றி இருக்கலாம். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் ஏமாற்றுக்கார உலகம். யாரை ஏமாத்தலாம், அன்பான வார்த்தைகளை சொல்லி ஏமாத்தலாம், யாரை வெறுப்பேற்றலாம், யாரை கைவிடலாம், எப்படிதான் மனிதர்கள் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். இது நிமித்த எத்தனை பிள்ளைகளை கைவிடப்பட்ட நிலையில இந்த நாட்களில் கூட இருக்கிறாங்க. நீங்க கூட இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில, மனிதர்களால் ஏமாந்த நிலையில், மனிதர்கள் உங்களை வெறுத்த நிலையில, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தவிப்பீர்களானால் உங்கள் மீது கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது. அதை மாத்திரம் இந்த காலை வேளை நீங்க யோசித்துக் கொள்ளுங்க. யார் உங்களை கைவிட்டாலும் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உங்கள் மீதும் இரக்கம் வைக்கிற தேவன், இறங்குகிற தேவன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதே போல அவர் உங்கள் மீது இறங்குவாராம். தகப்பன் தன் பிள்ளை எவ்வளவாய் நேசிப்பாரோ அதற்கும் மேலாக தேவனானவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அதனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு தயவாய் சொல்கிற வார்த்தை, எதை நினைத்தும் கலங்காதபடி தைரியமாய் இருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை தலையை உயர்த்துவார். எந்த இடத்திலே கைவிடப்பட்டீர்களோ, யார் நிமித்தம் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலையை உயர்த்தி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சொல்கிறதான வார்த்தை, அவர் உங்களை அழிக்க மாட்டார் என்பதால் அநேகவர் வாயிலே சொல்லலாம், நீ நாசமா போயிடுவாய் என்று கூட அநேக பேர் சொல்லுவாங்க. அதே போல சாபத்தை விடுவாங்க, அதே போல நீ அழிந்து போய்விடுவாய் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தூசணமான வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் சொல்லி இருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இப்படி யார் உங்களை தூசணமான வார்த்தைகளை சொல்லி தூசித்தார்களோ, ஆனால் இந்த தூசணமான வார்த்தைகள், இந்த சாபமான வார்த்தைகள் நிச்சயம் உடைய வாழ்க்கையில பலிக்காது. ஏனென்றால் தேவனுடைய இரக்கம் நம் மீது காணப்படுகிறது. அந்த இரக்கம் செய்கிற தேவன் இந்த காலை வழியில அவருடைய இரக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தை நமக்கு தந்திருப்பதினால் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி அழிந்து விடுவோம் என்கிற கலக்கமின்றி தைரியமாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சொல்கிறார், நான் உங்களை மறக்க மாட்டேன் என்பதால் தேவனானவர் உங்களை மறக்க மாட்டார். ஏனென்றால் இரக்கம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பதினால் உங்களை மறக்க மாட்டார். யார் உங்களை மறந்து போனாலும் சரி, யார் உங்களை அன்பாக இருந்த உறவுகள் இந்த நாட்களே மறந்து அன்பு குறைந்திருந்தாலும், அன்பு தனிந்திருந்தாலும் சரி, எதை நினைத்தும் கலங்காதபடி தைரியமாக இருங்கள். ஏனென்றால் இறங்குகிற தேவன், அன்பான தேவன், உங்களுக்காக மரித்த தேவன், உங்களுக்காக ஜீவனோடு இருக்கிற தேவன், உங்களோடு கூட இருக்கிற தேவன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை மாற்றி, உங்களுடைய கவலைகளை மாற்றி, சஞ்சலம் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு துணையாக இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நெருக்கத்திலே
உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். ஆம் தகப்பனே, இந்த காலை வேளையில கூட உம்முடைய இரக்கத்தை தந்து எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய இரக்கம் எங்கள் மீது இருப்பதினால் மாத்திரம்தான் இம்மட்டும் நாங்கள் கைவிடப்பட்ட நிலைக்கு போகவில்லை. அதே போல எங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகவில்லை. அதனால்தான் நீங்க எங்களை மறக்காதபடி எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படிப்பட்ட அழிந்து போய்விடுவா என்று சொன்ன மனிதர்களுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. யாரெல்லாம் மறந்த நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. பலகீனத்தின் நிமித்தமாய் பொருளாதாரத்தில் இருக்கிற பிள்ளைங்க என்னென்ன நிந்தையில அவமானத்தில் இருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.